வணக்கம் யூடியூப் நம்பர்களே. தம்பி வணக்கம் தம்பி. வீடியோவில் எடுத்துன்னு வந்த மேட்டர் லான் தங்கலான். ஆக்சுவலா இந்த மூவி மட்டும் இல்ல, இது கூட கம்பேர் பண்ணி இன்னொரு மூவியும் வருது. எஸ், 1001 தான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த படத்தை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதாவது சின்ன பிளாஷ்பேக். அப்ப நான் ஆர்ட் ஹவுஸ் போட்டு ஆட்டம் போட்ட காலம். அப்ப இந்த 1001 படத்தை டிவில போட்டான். அப்ப என் கூட இருந்தவங்கலாம் டே இது 18+ கண்டென்ட் இதெல்லாம் பார்க்க கூடாது போடாங்கட்டு அப்படின்னாங்க. அப்ப என் மனசில் பட்டது ஒன்னே ஒன்று தான், 18+ என்னனுங்க அப்படின்னு கேட்டேன். வட்டி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது ஒரு வினோதமான மேட்ரு, அதுக்கிட்ட நீ போவாதன்னாங்க. அது மட்டும் இல்ல அமலக்கட்டை ஆடுவாங்கடான்னு. உங்க மனசும் அளவாயிர வயசு கண்டது கழுதியில பார்த்து கண்ணில கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போக அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, அதே மீறி பார்த்தா அடிப்பாங்கன்னு தெரியும். என்னடா பாக்குறேங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் மனசை கலைட்டு நானும் படம் பார்க்க போல. இருந்தாலும் மைண்டுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான், எப்படியாவது படத்தை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம 1001 பார்க்கலையன்ட்டு ஒரு சின்ன மன வருத்தம் கூட எனக்கு இருந்துச்சு. ஆமா, என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலையும் தொறு தண்ணியா கொட்டுது. அது எப்படி என்றால், கல்கியை எப்படி நம்ம சுமதி அக்கா சுமந்துருந்தாங்களோ அதே மாரி என் நெஞ்சுக்குள்ள நான் 1001 சுமந்துட்டு தோணுது. உன்னை நெஞ்சில வச்சிருக்கேன் மனசுல பலத்தோட. அதுக்கப்புறம் லோக்கல் சேனல் ஃபுல்லாவே அந்த படத்தை போடலாம்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப கண்டிப்பா இந்த முறை விட மாட்டேனான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். படத்தை பார்த்த அப்புறம் நான் செல்வராமனோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். சொல்லப்போனா அப்போதைக்கு ஒரு சின்ன டைரக்டர் ஆயிட்டேன்னு கூட சொல்லலாம். அவர் படத்தை பார்த்து அவ்வளோத்தையும் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். சரி, ஓகே, ஃபிளாஷ்பேக் ஓவர். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். அதாகப்பட்டது இப்போ நம்ம செல்வரங்கனோட 1001 பார்த்தாலும், அப்புறம் ரீசெண்ட் ரிலீஸான நம்ம பாராஜித் அண்ணன் இயக்கிய தங்கலான் பார்த்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மாடுலேஷனில் மாற்றி மாற்றி யோசிச்சாலும் ஒரே மாரி தான் தோணுது. என்னடா அது, படத்தை எந்த மாடுலேஷனில் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு. அப்போ ஓகே, ஒரே மாதிரி இருக்கிற மூவியை ரெண்டுத்தையும் பிரித்து அதில் இருக்கிற கம்பேரிசன் பார்த்து நண்பர்களே. அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் மேட்டரை பார்த்துருவோம். இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா விக்ரமன் கார்த்தியன் மெயின் ரோல் பண்ணுறது ரெண்டும் ஒரே மாதிரியான ரோல் தான், ஒரே மாதிரி. நீங்கள் வேணா ரெண்டுத்தையும் நோட் பண்ணி பாருங்களேன். இவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக தான். அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெறி வருமாருங்க மாசு. இந்த கேரக்டர்லாம் மாசஸ் அப்படி மொத்த ட்ராக்கும் மாறி மாசா நிற்பான். அடுத்து அவங்களுக்கு நடக்கின்ற இல்லியூஷன்ஸ் நிறுத்தி விட்டாய். இந்த இல்லியூஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டுமே எல்லாமே நடக்கிறமே ஒரு கனவு. பார்க்குறவன்லாம் என்னடா அவன் பைத்தியமான்றமே நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க யாருன்னு. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படி மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு அந்நிய நிர்மிக்கிட்டு சீக்கிரம் டாக்டர் பாருங்க. இதனாலே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி சுற்றி நிற்பாங்க. அடுத்ததாக படத்தின் முக்கியமான பெரிய சப்போர்ட்டிங் கேரக்டர், அதாவது திரைப்படத்தை தாக்கி பிடித்த பசுபதினு தான் சொல்றேன். இது ஒரு மாசான கேரக்டர் தான். ஒன்ன மாதிரி ஆளத்தையா எதிர்பார்த்தேன். அதாவது நம்ம அருள் படம் பார்த்தா கூட சில பல விஷயங்கள் நல்லா ஒத்து போகுது. அது விக்ரமன்னு தங்க செய்வராக இருப்பாரு, அதுக்கு ஆப்போசிட் கேரக்டரா இருப்பாரு நம்ம பசுபதி. அதே பெண்ணே தெரியல, தங்கம் கேட்டனாலே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. என்கிட்ட தங்கத்தை பத்தின ஒரு கதை இருக்குது, விக்ரம் பசுமை சேர்த்து உள்ள போடு. அப்புறம் பவர் உமன்ஸ் சும்மா வீட்டு பொண்கள் மாதிரி சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுக்காம ஒரு வீர பெண்மணியாக காட்டினாங்க. அழகு இருக்கிறதுல தான் ஆபத்துன்னு சொல்றது கரெக்டாக போச்சு. ஆனா என்ன, இந்த மாளவிகாக்கா மட்டும் விக்ரம் சார் கேரக்டரை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. இன்னும் அது அங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கு. நோட்டீஸ் த பாயிண்ட். 1001 ரீமாசின் அக்கா, தங்கலான்ல பார்வதி அக்கா, இப்படி இந்த கேரக்டர் எல்லாரையும் தூக்கி சாட்டுறோம். என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி நடிச்சுக்கின்ற மாதிரி இருக்கும். சொல்ல போனா பார்க்க ஃபேன் ஆக்கிடும். அடுத்ததாக ஸ்னேக். இங்க நம்ம தங்கலான்ல ஸ்னேக்கை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாவடிக்குதான் சரி, 1001 அந்த காலை கடிக்கிறதா இருந்தாலும் சரிதான். இது எதிரிங்களுக்கு வச்ச ஒரு பொறியை தவிர மற்றபடி இவங்களே வளர்க்குற ஒரு ப்ராடக்ட் தான். ஆனா என்ன அவங்களுக்கு லேட்டாக தான் தெரியும். அடுத்ததாக ஆப்போசிட் கேரக்டர் கூடயே டிராவல் ஆகி வர்றது அதாகப்பட்டது இவன் நம்ம யூஸ் பண்ணிப்போம், இவனை வச்சு காரியம் அடிப்போன்ட்டு தான் இவனை கூட்டின்னு வராங்க வில்லன்ஸ் எல்லாம். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணா கூட்டின்னு வரானுங்க. ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப்.
ஆனா அந்த வில்லன்ஸுக்கே புரியாத மாதிரி ஒரு விஷயம் நடந்துரும். அதுதான் ஒரு வீட்டடிக்கிறது. அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சு போயிடும். அதாவது பொறுத்த பூமியார்வா அந்த நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஆனா ஒண்ணு, இந்த மேட்டர் மட்டும் நல்லா படத்துக்கு சூட் ஆகுது. ஆமா ஆமான்ற மாதிரி. அடுத்ததாக அனிருத் அண்ணே, இது லியோ இல்ல, ஜி பிரகாஷனே. சரி ஓகே, இப்போ கொஞ்சம் வைப் பக்கம் வருவோம். சொல்ல போனா தங்கலான ஜீவியானந்த் தான், 1000 ஜீவியானந்த் தான். அதாவது இதுல இருக்கிற பிஜேபிலாம் கேட்டதுக்கப்புறம் அண்ணன் என் மனசுல இடத்த போட்டு உக்காண்டார். அது மட்டும் இல்லாம இப்போ கோல்டன் ஸ்பேரோன்னு ஒரு பாட்டு, அப்பா சொல்ல போனா ஜிவிஎன் வைப்பு தான். இப்போ எங்க பார்த்தாலும் புரிஞ்சு இதனாலே அண்ணனுக்கு ஒரு ஒக்கையை கொடுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ட்ரெக்ஸுமே தான். அதுலயும் 1000 பிஜிஎம் போட்டதுக்கப்புறம் நாட்டினர்லாம் மேல நிக்குமே. ஆமா, அந்த 1000 பிஜிஎம் தான் கொஞ்சம் போட்டு தொலையேன், கேட்க கொஞ்சம் நல்லா வச்சிருக்கும். வேணாம், காப்பீஸ் கொடுத்துருவோம். ஆமா, அது எப்படி தங்கலானுக்கும் மாஸ் பிஜிஎம், 1000 மாஸ் பிஜிஎம் 2 பேருக்கு ஈக்குவலாவே கொடுத்துது. சரி ரைட்டு, இப்போ லைட்டா ஆன்மீக பக்கம் வருவோம். ஆனா ஒண்ணுங்க, இது கொஞ்சம் எச்சரிக்கையான விஷயம் தான். அதாவது இந்த பக்கம் சிவனும் சரி, அந்த பக்கம் புத்தகம் சரி, ஒரு நல்ல வழிகாட்டியாவே கூட வருவாங்க. இப்ப நடுவுல பெருமாள் எங்க அப்படின்னு ஏதாவது கேட்டீங்கன்னா, எனக்கு பழியா கோவம் வரும், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிதிப்பேன். இல்ல, இதை பத்தி எனக்கும் பேச ஒண்ணும் தெரியாது, ஏதோ வாய்க்கு வந்து பேசுவோம் அப்படிலாம் வந்து கேட்டுன்னு கூடாது. இது சும்மா ஜாலியா ஃபன்னா பார்க்கணும். ஓகே, நான் கடவுள் எங்கும் உள்ள, தட் இஸ் பாயிண்ட். கடவுளை பார்ப்போம், கும்பிடுவோம். ஏன் சாமியே வந்தா கூட கற்பகத்தை வாயில போட்டுனேன் கம்முன்னு போமே. சாமி 2ஆ பிரிச்சு இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா கடவுளை பத்தி பேசுறது வந்து எனக்கு தெரியாதால நான் ஒரு நாத்திகன் வழியில வந்து லைட்டாவே சாமி இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது நான் மேல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதை விட்டுட்டு முஸ்லீமா, கிறிஸ்டினா, இந்துவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. சரி ஓகே, இத்துடன் நான் வீடியோ முடித்துக் கொள்கிறேன். டாட்டா டாட்டா மாமே. அப்படியே நம்ம சேனலும் அப்படியே கிடக்கு, கொஞ்சம் குரோயை விட்டு போங்க. ஓகே.